This video is sponsored by SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு கதை சொல்றேன் சார். ஆனா என் கதையை வேற. மன்னா வணக்கம் வணக்கம், கேள்விப்பட்டீர்களா? வணக்கம் அமைச்சரே, என்ன கேள்விப்பட்டீர்களா என்கிறீர்கள்? நம்முடைய வீரர்களுக்கெல்லாம் போர் பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தோமே, அதில் 2 வீரர்கள் தேர்ச்சி பெறவில்லை மன்னா. அமைச்சரே, நீங்கள் சொல்லுவதை கேட்கும் போது நீண்ட நாளைக்கு முன்பு நான் படித்த ஒரு கதை ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு பெரியவர் எப்பொழுது பார்த்தாலும் கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தாராம். ஏன் இப்படி எப்போதும் கவலையோடு இருக்கிறீர்கள் என்று ஒருவர் கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த பெரியவர் சொல்லி இருக்கிறார், ஐயா, எனக்கு 2 பெண் பிள்ளைகள். அவர்களில் ஒருவரை உப்பு வியாபாரிக்கும், இன்னொருவரை மாவு வியாபாரிக்கும் திருமணம் முடித்து வைத்தேன். மழைக்காலங்களில் உப்பு விற்கிற மகளும் மருமகனும் சிரமப்படுகிறார்கள். காற்றடிக்கிற காலத்தில் மாவு விற்கிற மகளும் மருமகனும் கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் இருவரும் மாறி மாறி படுகிற சிரமங்களை நினைத்துதான் நான் எப்பொழுதும் கவலையாகவே இருக்கிறேன் என்று அந்த பெரியவர் விளக்கம் சொல்லி இருக்கிறார். அதற்கு இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த நபர் சொன்னார், ஐயா பெரியவரே, கொஞ்சம் இப்படி மாற்றி யோசித்து பாருங்கள். மழை பெய்யும் காலத்தில் மாவு விற்கிற மகளும் மருமகனும் செழிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். காற்றடிக்கிற காலத்தில் உப்பு விற்கிற மகளும் மருமகனும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று நேர்மறையாக நினைத்தால் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாமே, எதிர்மறையாக எண்ணி ஏன் இப்படி சிரமப்படுகிறீர்கள் என்று சொன்னாராம். அதை போல போர் பயிற்சி பெற்ற 200 வீரர்களில் 198 பேர் தேர்ச்சி பெற்று விட்டார்கள் என்று சொல்லுவதை விடுத்து 2 வீரர்கள் தேர்வாகாததை சொல்லுகிறீர்களே அமைச்சரே. சரி மன்னா, 2 பேரை விடுத்து 198 பேர் தேர்ச்சி பெற்று விட்டார்கள், போதுமா? அமைச்சரே, உங்களை எல்லாம் ஔவையாரே வந்தாலும் திருத்த முடியாது. ஔவையார் ஏன் மன்னா என்னை வந்து திருத்த வேண்டும்? ஔவையார் போன்று பேசுகிற வார்த்தையில், சொல்லில் ஒரு நயம் இருக்க வேண்டும், ஒரு சாமர்த்தியம் இருக்க வேண்டும். மன்னன் 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் நாட்டில் உள்ள புலவர்களை எல்லாம் அழைத்து, உங்களுக்கு 40 நாட்கள் தவணை தருகிறேன், அதற்குள் 4 கோடி பாடல்களை நீங்கள் பாட வேண்டும். நீங்கள் அப்படி பாடாவிட்டால் உங்களை எல்லாம் நாட்டை விட்டே விரட்டி விடுவேன் என்று கூறியிருக்கிறான் மன்னன் 2ஆம் குலோத்துங்கன். 38 நாட்கள் கடந்த பின்பும் புலவர்கள் லட்சக்கணக்கில் தான் பாடல்களை பாடியிருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் பயந்து தடுமாறி நின்றார்கள். அப்போது ஔவையார் வந்தார். 4 கோடி பாடல்களை நான் பாடுகிறேன் என்றார். என்ன, 4 கோடி பாடல்களை பாடினாரா? அவர் எப்படி பாடினார்? எவ்வளவு நேரம் பாடினார்? அந்த மன்னர் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து அதை கேட்டார் மன்னா? அமைச்சரே, முழுமையாக கேளுங்கள். நான் தான் சொன்னேன் அல்லவா, வார்த்தையில் சாதுரியம் வேண்டும் என்று. அதற்காகத்தான் இந்த உதாரணத்தை சொல்லுகிறேன். ஔவையார் நான் 4 கோடி பாடல்களை பாடுகிறேன் என்று சொல்லிவிட்டு, மதியாதார் தலைவாசல் மதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடியுறும், உன்னீர் உன்னீர் என்று ஊட்டாதார் தம் மனையில் உண்ணாமை கோடியுறும், கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடியுறும், கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நா கோடாமை கோடியுறும் என்று 4 செய்தியில் 4 கோடியில் பாடிச் சென்றார். ஆஹா, என்ன ஒரு புலமை! அமைச்சரே, ஔவையாரின் புலமை உலகம் அறிந்தது. நான் சொன்னது அதுபோல சாமர்த்தியமும் நாணயமும் உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறேன். சரி மன்னா, இந்த சொல் நயத்தோடு உங்களை புகழ்ந்து நான் ஒரு பாடல் பாடட்டுமா? என்னை புகழ்ந்தா புலவர்கள் தான் புகழ்ந்து பாடி பரிசில் பெறுவார்கள். இப்பொழுது நீங்களும் அதை ஆரம்பித்து விட்டீர்களா? பாடுங்கள் பாடுங்கள், ஆனால் பரிசில் மட்டும் எதிர்பார்க்காதீர் அமைச்சரே. கஞ்சத்தின் காவலரே, அது கிடைக்காது என்று எனக்கும் தெரியும் மன்னா. சரி, பாடுகிறேன், கேளுங்கள். என்ன தவம் செய்ய வேண்டும், அடுத்தொரு பிறப்பிலும் உமை போன்ற ஒரு மன்னரை யாம் பெறாமல் இருக்க. என்ன சொன்னீர்கள்? எனக்கு சரியாக புரியவில்லையே. என்ன தவம் செய்ய வேண்டும், அடுத்தொரு பிறப்பிலும் உமை போன்ற ஒரு மன்னரை யாம் பெறாமல் இருக்க. எப்படி மன்னா, எப்படி பார்த்தீர்களா? போதும், புரியவில்லை. திரும்பவும் பாடச் சொல்லி கேட்டால் அமைச்சர் நம்முடைய திறமையை சந்தேகிப்பார். அதனால் ஆஹா, அருமை அருமை அமைச்சரே, சிறப்பான பாடல், எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, சூப்பர். இவ்வளவு எளிமையாய் சொல்வதை கூட புரிந்து கொள்ளாமல் தன்னை புகழ்வதாகவே நினைத்துக் கொள்கிறாரே, இவரெல்லாம் ஒரு மன்னர். This video is sponsored by
SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.